ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சூப்பரான ஈஸியான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க. பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். புளி தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க. கடலெண்ணெய் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன்னா, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு, வெந்தயம், சோம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தாச்சி வச்சுக்கிறேங்க. அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. தாச்சி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாச்சி சூடானோன்னே இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த முட்டை குழம்பு நம்ம உடச்சி ஊற்றுறதுனால அகலமான பாத்திரத்திலே செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தாச்சி சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே இதில் நம்ம வெந்தயம், கடுகு, சோம்பு 3 சேர்த்துக்கிறலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம புளியை ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. சோம்பு சேர்த்துக்கிறலாம். கடுகு சேர்த்துக்கிறலாம். அதில் இப்போ இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது 3 நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமே இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கணுங்க நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அது சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கிறணும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழம்பு கம்மியாகவே இந்த தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா குழம்பு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதில் உப்பும் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு எடுத்திருக்கேன். கம்மியாகவே போட்டுக்கிறேங்க. பத்தலைட்டுனா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது 3 சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம்.
குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு. பாருங்கள் நல்லா கொதி வருது. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து உரப்பு புளிப்பு உப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. கிளறி விட்டுட்டு இப்போ லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம முட்டை உடைச்சி ஊற்றணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிறேங்க. அப்போ தான் அந்த மிளகாய் பொடி வாடெல்லாம் போகும். எந்த குழம்பு வச்சாலுமே சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேங்க. அப்போ தான் அந்த பொடி வாசனைலாம் இருக்காது, நல்லா இருக்கும் நம்மளுக்கு குழம்பு. பாருங்கள் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கிடலாம். இந்த முட்டையை பார்த்திங்கன்னா தனித்தனியாக உடைச்சி ஊற்றுங்க, ஒரே இடத்துல உடைச்சி ஊற்றுறாதீங்க. முட்டை உடைச்சி ஊற்றியில் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சா அந்த முட்டை போய் கீழே போய் இருந்துக்கிறோம், வேகாது. ஃபுல்லாக வச்சுக்கிறோங்க. ஒரே இடத்துல ஊற்றாமல் தனித்தனி இடத்துல ஊற்றுங்க. அகலமான பாத்திரத்திலே செஞ்சுக்கிறேங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி விடுங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள் நல்லா முட்டைலாம் வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம அந்த முட்டைலாம் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.